ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இப்படியும் ஒரு வழியாக கோயில் விசேஷம்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலை தாங்க ரெகுலராக ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா தர்பூசணி பழமெல்லாம் பொறிச்சிட்டு போனது நான் உங்களுக்கு அறுவடையானதெல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட்ஸுக்கு பழம் எடுக்கிறக்காக என்ன வரலைங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு பெரும்பழமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெம்பி போயிடுச்சுங்க. அதாவது வெயில் ஓவராக இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு தாங்காமல் பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி பழம் வந்துருச்சுங்களா. அந்த காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தான் இருந்துச்சு. ஆனால் அது அந்த மஞ்சள் கலர் வரங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா எடுக்கலன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வெறும் பழமாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வெள்ளாமைக்காக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த பழமெல்லாம் பொறிச்சு வச்சு பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்ருக்காங்க. பொண்ணுங்க 2 பேர் பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு இருக்காங்க. அந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் தான் இருந்தாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு போகிறக்கே 9-10 மணி பண்ணுவேன். பசங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தோட்டத்துக்கு கிளம்புறதுக்கு இன்னுமே லேட் ஆகுங்க. 11 மணி 12 மணி ஆகும். அது எப்போவுமே அந்த டைமுக்கு தான் நான் போவேன். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேர் கட்டுத்தரைக்கு போயிட்டாங்க. இங்கே வெயில் ஓவராக இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கட்டுத்தரைக்கு வேப்ப மரத்து நிழலுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் தாங்க பொண்ணுங்கள்லாம் வேலை செய்கிற பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நின்றுருந்தேன். ஏன்னா செடி பிடுங்கிறது பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே பிடுங்கிட்டு இருக்காங்க. ஓரளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நெட்டு வயலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால்வாசிக்கு மேலே, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 வயல் கணக்கு பிடுங்கி முடிச்சிருக்குறாங்க. இப்போ பாருங்கள் இந்த பழம்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலந்த மாதிரி கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆயிடுது பாருங்கள். இந்த பழத்தைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பழம் நல்லா பெரிய பெரிய சைஸில் நிறையா இருந்துச்சு. அதை நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா செடி பிடுங்குறது தான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக நான் செடி எதுவுமே பிடுங்காமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனுங்களா. எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே பார்த்திங்கன்னா பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் செடியெல்லாம் பிடுங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விட்டாங்க. அண்ணா அக்கா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்காட்டி எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா தெரியும் வந்ததே அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமாஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. டீயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு கொண்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விட்டுட்டு அவங்க போய் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொண்டு நிழலில் கட்டியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிணத்துக்கெல்லாம் தண்ணி நப்பு வேணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்க்கால் தண்ணி வரும்போது அந்த வயலில் கொஞ்சம் விட்டுருந்தாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா பில்லு நிறையா இருந்துச்சு பச்சை. அதில் பக்கத்தில் மாட்டையும் பார்த்துக்கிட்டு அப்படியே தர்பூசணி செடியும் நீ பிடுங்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்து காட்டில் பார்த்திங்கன்னா எள்ளுக்காய் பிடுங்கிட்டு இருந்தாங்க. நல்லா மத்தியான நேரங்களா உச்சி வெயில் 12 மணிக்கு மேலே, அதாவது 2 மணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்காட்டி ஒரு பழம் 2 கிடைக்குங்களான்ட்டு வந்தாங்க. சரிக்கா வேஸ்ட்டாக தானே போகுது, நீ காசுக்கு யாரும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் அங்கே ஒரு பழம் தான் கேட்டாங்க. நான் 2-3 பழமே பொறிச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா மண்ணாக வேஸ்ட்டாக போகிறக்கு யாராவது சாப்பிட்டா கூட ஒரு பிரயோஜனம் இருக்குது பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா யாராவது ரோட்டில் போகிறீங்க கேட்டாங்க அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எவ்வளோ பழம் வேணுங்கிறாங்களோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே நான் 2 பொறிச்சு தாட்டி விட்டுட்டே இருந்தால் அந்த ரோட்டோரமாக இருந்ததில்ல. ஏன்னா அதெல்லாம் என்னங்க க்ளீன் பண்ணுறது, பழம் கொடுத்த மாதிரியுமாச்சு, நமக்கும் பார்த்திங்கன்னா தோட்டம் க்ளீனான மாதிரியுமாச்சு. சரி செடி பிடுங்குறது ரொம்ப கஷ்டமாக என்னமோ அப்படின்னு சொல்லி தான் பிடுங்கி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த மல்ச்சிங் ஷீட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியாத மாதிரி பார்த்து பிடுங்கணும். தர்பூசணி கொடி அப்படிங்கிறது பதிலாக நான் அவ்வளோ நேரம் மறந்தாப்பில் பார்த்திங்கன்னா செடின்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா இந்த கத்திரி செடியவே பார்த்து பேசி தர்பூசணி கொடின்னு சொல்கிறது பதிலாக நான் வரைக்கும் நான் செடின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்கள் கொடியெல்லாம் அந்த ஃபுல்லு பிடுங்கி முடித்து குட்டானமாக போட்டாங்க. ஏன்னா சப்போஸ் நாளைக்கு அல்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி பார்த்திங்கன்னா குட்டானமாக போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெறும் பழம் மட்டும்தான் தெரிஞ்சுது. இந்த பாருங்க காடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வெறும் பழம் மட்டுமே தனியாக தெரியுது. இந்த பழம் எல்லாமே வேஸ்ட்டு தானுங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 2:30க்கு மேலே ஆயிடுச்சுங்களா. நீ அவங்களும் கிளம்பிடுவாங்க, தோட்டத்துக்கு வந்த பொண்ணுங்களும் கிளம்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்த பொண்ணுங்களோட அந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்காரர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சாரண கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. படர்ற மாதிரி இருக்கிற சாரண கொடியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க மாட்டுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பிடுங்கிறதுக்காக தான் வந்தாங்க. அவங்க அதை பிடுங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா கொடி பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் அந்த வேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தான் வேலை முடிஞ்சுதுங்க. ஃபுல்லுமெல்லாம் முடிக்க முடியல. பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரி பழம் இருக்குது கொண்டுட்டு போங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெம்பின பழமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுட்டேன். அவங்களே பார்த்திங்கன்னா அதே போதுங்கான்னு சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பழமே நாங்கள் கொண்டுட்டு போய்க்கிறோங்க. இன்னும் 2-3 நாளைக்கு வருவோம்ல தோட்டத்துக்கு. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் கொஞ்சமாக கொண்டுட்டு போய்க்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா பழம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க.
அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து மாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டு வந்து நான் வேறு இடத்துல, ஏன்னா ஃபுல்லு தென்னந்தோப்பாக இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே நிழல் இருந்துச்சு. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரைக்குமே நல்ல நிழல் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பில்லு இருக்கிற இடமா பார்த்து கட்டிட்டு சரி நம்மளும் போய் கட்டுத்தரைக்கு ஒரு ரவுண்ட் போகலாம். ஏன்னா பசங்க வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நான் கட்டுத்தரைக்கு போகவே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிணத்துல நீச்சல் அடிக்கிறக்காக பார்த்திங்கன்னா வேறொரு பக்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கடலைக்குடியில கொஞ்சம் என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்களா, சரி அதுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏன்னா நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தகரம் வந்து கீழே விழுந்துருச்சுங்களாமாங்க. அது வந்து அந்த செம்புலி குட்டி மேலேயே விழுகிற அளவுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு நூல் தப்பிச்சுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் வந்து தப்பிச்சிருக்குது. ஏன்னா தகரம் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து டேஞ்சர் தானேங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடலைக்கொடியை ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தகரத்தை திருப்பி போட்டு நல்லா கயிறு வச்சு நல்லா இழுத்து கட்டிட்டாங்க. நான் ஃபுல்லுமே வந்து போரை பிரித்து வைப்பாங்கன்னு நினச்சேன். கடலைக்கொடி போரை இருக்கிறத பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் தொங்கலாக இருக்கிறத மட்டும் எடுத்து மேலே போட்டு பார்த்திங்கன்னா தகரத்தை வச்சு இழுத்து கட்டிட்டாங்க. இனி வந்து எந்த காற்று வந்தாலும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி காற்று வந்தால் தாங்க தெரியும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மழையில் கடலைக்கொடி நனையாமல் இருந்தாலே போதும். அதை பார்த்து முடிச்சுட்டு நானும் வந்து சரி காட்டுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துக்கலான்னு வந்தேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டானமாக போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டேன். தோட்டத்துக்கு வேலைக்கு வந்த பொண்ணுங்களும் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் டிராக்டர் வந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஓசை போட்டிருப்பாங்க போல். கொண்டு வந்து கட்டுத்தரைக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 குட்டானமாக வந்து கொண்டாந்து கொட்டிட்டாங்க. நீ இது வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா உடச்சி வைக்கலாமான்னு பார்த்தோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் இருக்காது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா சரி காயை அப்படியே அனுப்பி விட்டலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தென்னை ஓலை வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் நிழலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு சரி தோட்டத்தை ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் அப்படின்னு போனாங்க. ஏன்னா பசங்க என்ன நீச்சல் அடிச்சுட்டு நான் வரலைங்களா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். சீம்பிளெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பச்சை வந்திருக்கு. அவ்வளோக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கடைசியாக பத்தலைங்கண்ணா. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கட்ட முடியல. இப்போ தான் கொஞ்சம் தளன்னு வருது. அதில் இருக்கிற செம்மங்குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க ஓரளவுக்கு. 2-3 டைமுக்கு மேலேயே பார்த்திங்க அப்படின்னா செம்மந்தலையில் இணுங்கிட்டங்களா ஆட்டுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அது குச்சியெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. அதே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அப்போதைக்கு காஞ்ச குச்சியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எதை காட்டினா எப்பவும் போல் காட்டுற மாதிரி இந்த எள்ளு செடி தாங்க காட்டிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு தண்ணி கட்டினோம் அப்படின்னா வந்து செடியெல்லாம் பிடுங்கிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் எங்காவது ஒரு சில பக்கம் தான் பூ இருக்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா காய் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த தேங்காய் எடுக்க காட்டிருப்போம் பாருங்க, சோளம் தட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அறுத்து போட்டாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ மழையில் சிக்காமே பார்த்திங்கன்னா நல்லா மொறு நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற மாதிரி நல்லாவே காஞ்சிட்ருக்கு சோளத்தட்டுலாம். மோஸ்ட்லி எப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சோளத்தட்டை அறுத்து போட்டோம் அப்படின்னாவே மழை வந்துருங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து சோளத்தட்டை வந்து மழையில் நனையாமல் நாங்கள் வந்து போர் வச்சதே இல்லை. எங்கள் பங்காளி வீட்டு மாமாவும் அப்படி தான், அவங்களும் அப்படி தான் சோளத்தட்டை அறுத்து போட்டாங்க அப்படின்னா டக்குன்னு மழை வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் சூப்பராக மொறுன்னு காஞ்சிருக்கு. கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த காட்டுக்கு எங்கள் தோட்டத்துக்கு பார்க்க போயிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்தால் வந்து சோளத்தட்டுலாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எள்ளுச்செடி தான். நான் எதை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னா எள்ளுச்செடி வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. நான் மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா ஆட்டுக்கு செம்புலிக்குட்டிக்கு நாங்கள் போட்டிருந்த தக்கப்போட பார்க்குறக்காகத்தாங்க வந்தேன். இதே பார்த்திங்கன்னா 2-3 பீட்டா. நாங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததில் பார்த்திங்கன்னா பூ அதிகமாக இல்லை, காய் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கேப்பில் தான் பிட்டாக தான் போட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து தக்கப்போடு செடியை பார்க்குறக்கு போயிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து நல்லா அடம்பாகவும் வந்துருச்சு. நல்லா 2 மட்டும் உப்பு போட்டு உப்பு வீசிவிட்டு தண்ணி கட்டங்காட்டி பார்த்திங்கன்னா செடி நல்லா அடம்பாக வந்துருச்சு. இது ஆட்டுக்கும் கம்முன்னு போயிடும், மாடு கண்ணுக்கும் கம்முன்னு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 வயல் மட்டும் கொஞ்சமாக போட்டோம். ஏற்கனவே ஒரு வயல் போட்டது பார்த்திங்கன்னா அது சரியாக தண்ணி கட்ட முடியல விட்டுட்டோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா பூவுக்கு வந்து லைட்டாக பிஞ்சும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அறுத்து போட்டோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கும் பிரச்சனை இல்லை பாருங்கள், நல்லா கொழுன்னு வரும். பங்காளி வீட்டு மாமாவை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே சோளத்தட்டு இந்த மட்டும் சூப்பராக அறுத்துருச்சு. இப்போ அதை தாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டினேன். இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து ரிட்டன் கிளம்பிட்டேங்க. ஏன்னா நான் தக்கப்போடு செடி தான் பார்க்குறக்காக வந்தேன். அதை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வந்ததே வந்து கையோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஒடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வாய்க்கா தண்ணி வரும்போது ஒரு டைம் எல்லாம் வந்து வெட்டி விட்டாங்களா, ஃபுல்லு பார்த்திங்கன்னா நல்லா அடிகாங்க வெட்டி விடங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த மட்டும் எந்த நோயும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தளன்னு இருந்துச்சு.
அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொத்து பார்த்திங்கன்னா இனிங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கத்தை இனிங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கருகருன்னு ஜம்முன்னு இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொத்து இனிங்கிட்டு வந்துட்டேன். சரி அங்கே போய் பார்த்திங்கன்னா வேணுங்கிறத வந்து நல்ல தலையாக பார்த்து உடச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இனி இதை கொண்டு போய் கடுத்தாரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்து தோட்டத்துக்கு தாங்க போகணும். பசங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பையை என் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. சரி டைம் இருந்துச்சுங்களா, ஃப்ரீயாக தானே இருக்கோம். ஏன்னா காட்டையும் ஒரு மட்டும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிச்சாச்சு. கடுத்தரக்குலையும் பெருசாக வேலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் டைம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி கொடி பிடுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி நம்மளே தனியாக கொஞ்சம் நேரம் பிடுங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீ அதை தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா கொடி பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது பாருங்கள். நானும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக இல்லை, ஒரு 10 பாருக்குள்ளே தாங்க வந்து என்னால் வந்து கொடி பிடுங்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாகிக்கிச்சிங்களா. சரி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீச்சல் அடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இனி அவங்களையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா இனி வந்து நானும் கிளம்ப போகிறேன். இந்த வயலில் பார்த்திங்க அப்படின்னா பழம் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க வரவங்களை வந்து கேட்குறவங்களுக்குலாம் பொறிச்சு கொடுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ரொம்ப லாங்காக இருக்கிற அந்த நெட்டு வயலில் தான் பார்த்திங்கன்னா பழம் அதிகமாக இருந்துச்சு. மதியான நேரம் பார்த்திங்கன்னா இந்த கொடியெல்லாம் வெயிலில் பிடுங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறப்ப இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் வந்து அந்த குளிர்ந்த நேரத்தில் வெயில் போயிடுச்சுங்களா, சூரியனே மறைஞ்சிருச்சு. இதில் இந்த நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, சலுப்பே தெரியல. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து நீச்சல் அடிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க பழசையெல்லாம். நீ அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் கொண்டு போய் நான் வந்து கட்டுத்தரையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். அதனால் பார்த்திங்கன்னா இனி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ இருக்காது. ஆனால் இப்போ கொடி பிடுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா அந்த சலுப்பே தெரியலைங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நேரம் வந்து அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கிறப்ப இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குளிர்ந்த நேரத்தில் பிடுங்குறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. நான் ஒருத்தி தான் பிடுங்கினேன், இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.